ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரெசிபி உடனே நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு காஞ்ச மிளகா 2 சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வறுபட்டதையும் எடுத்துடலாங்க. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துடலாங்க. ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது தக்காளியை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 3 தக்காளி எடுத்துருக்குறேங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். 2 பக்கமும் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ மேல் தோல் இப்படி எடுத்துடலாங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ மிளகா, பூண்டு, வெங்காயம், அதோட உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க. தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கையிலேயே பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஆம்லேட் ஒன்று வச்சு தொட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இது பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். வேலைக்கு போயிட்டு வந்து என்ன குழம்பு செய்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.